எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறது சூழ்நிலையியல் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலையியல் காரணிகள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்டல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எதில் டிபெண்ட் பண்ணி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டுச்சுங்க இந்த ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் ஓகேங்களா, என்னென்ன மாதிரியான காம்பனண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது, அந்த காம்பனண்ட் எப்படி அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸில் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர். இதில் பார்த்தீங்கன்னா மெனி ஆர்கானிசம் கோ எக்ஸிஸ்ட் இன் என்விரான்மெண்ட். அதாவது இங்கே நிறைய ஆர்கானிசம்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலோடு ஒருங்கிணைஞ்சிருக்குது. அப்படி ஒருங்கிணைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான சில காரணிகள் இருக்கும் ஓகேங்களா. அந்த காரணிகள் தான் நம்ம எது சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஏன்னா இந்த காம்பனண்ட்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க அந்த என்விரான்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க இந்த காம்பனண்ட் டைரெக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுங்க ஒரு ஆர்கானிஸோடைய லைஃப் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க அஃபெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அப்போ அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபிசிக்கலாக இருக்கலாம் அல்லது கெமிக்கலாக இருக்கலாம், பயாலஜிக்கல் காம்பனண்ட் ஓகேங்களா. இந்த மாதிரி கூட ஏதாவது ஒரு காம்பனண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்கானிஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் என்விரான்மெண்ட் அதாவது அட்மாஸ்பியர் என்னென்னு கேட்டால் சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் கெமிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க நார்மலாக சாயில் ஃபேக்டர் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னா சாயில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளான்ட் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன் எங்கேருந்து அப்டைன் பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாயிலேருந்து அப்டைன் பண்ணிக்கும் ஓகேங்களா. அப்போ அந்த சாயிலில் இந்த கெமிக்கலோட லெவல் கம்மியாக இருக்கும்போது அந்த இடத்துல பர்டிகுலராக அந்த பிளான்ட் டெவலப்மெண்ட் ஆக முடியும்னு கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் ஆக முடியாது ஓகேங்களா. அப்போ அந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் என்னன்னு கேட்டால் டோட்டலாக அஃபெக்ட் ஆகும். அப்போ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல அந்த பிளான்ட்டும் சரி அந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக அஃபெக்ட் ஆகுது ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு காம்பனண்ட் மிஸ் ஆனாலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் அட்மாஸ்பியர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த எல்லா ஃபேக்டரையும் காமனாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அல்லது ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது இது பார்த்திங்கன்னா சூழ்நிலை காரணிகள் அல்லது சூழல் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க பயோட்டிக் அண்டு ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது லிவிங், நான் லிவிங் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இந்த பயோட்டிக், ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபங்க்ஷன் பண்ணுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட்டில் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிஸோடைய லைஃப் சஸ்டைனபிளாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ரீசனபிளாகவும் இருக்கக்கூடியதாக எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இது ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் மொத்தம் 4 கிளாஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக்கல் ஃபேக்டர், அண்ட் தென் செகண்ட் எடாஃபிக் ஃபேக்டர், அண்ட் தென் தேர்ட் டோப்போகிராஃபி ஃபேக்டர், அண்ட் தென் லாஸ்ட் பயோட்டிக் ஃபேக்டர். இந்த 4 ஃபேக்டர் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஈக்காலஜிக்கல் ஓகேங்களா அந்த ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர் ஃபங்க்ஷன் பண்ணுது ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லக்கூடிய இந்த கிளைமேட்டிக், எடாஃபிக், டோப்போகிராஃபிக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய ஒன்று. பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் ஓகேங்களா. ஒரு ஆர்கானிசம்ஸ் இன்னொரு ஆர்கானிசம் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி கிளைமேட்டிக், எடாஃபிக், டோப்போகிராஃபிக் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேக்டர் என்ன மாதிரியான பாப்புலேஷன்ஸ் ஓகேங்களா அதாவது ஆர்கானிக் பாப்புலேஷன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பயோட்டிக் ஃபேக்டரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எப்படி இன்னொரு ஆர்கானிசம் இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டுச்சு அந்த பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிளைமேட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா காலநிலை காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலநிலை காரணிகள் அப்படிங்கிறது நம்ம பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. பயோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் எல்லா ரீஜன்லையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு ரீஜனுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஈக்வேட்டாரில் இருந்து நார்த் போல் அல்லது சவுத் போல் டுவர்ட்ஸ் பண்ணி போகும்போது அந்த இடத்துல ஈக்வேட்டாரில் இருந்து அந்த நார்த் போலுக்கோ சவுத் போலுக்கோ போகும்போது கிராஜுவலாக பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிகிரிஸ் ஆகும். அதே பார்த்திங்கன்னா நார்த் போல் அல்லது சவுத் போலிருந்து ஈக்வேட்டர் டுவர்ட்ஸ் பண்ணி நம்ம வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரீஜன்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான
கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட் லைஃபுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல கூடிய டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் என்னன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்வேட்டரில் பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க, மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா? அதே நார்த் போல் சவுத் போல் போய் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க, அந்த இடத்துல வந்து வெஜிடேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது வெஜிடேஷன் வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க, ஆப்சன்ட் கண்டிஷனாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு உண்டான பிளான்ட் மட்டும் தான் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ரீஜன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த பிளான்ட் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாடிஃபை ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ நார்த் போலில் இருந்து ஈக்குவேட்டரை நோக்கியும் சரி, ஈக்குவேட்டர்லேருந்து நார்த் போல் நோக்கியும் போகும்போது என்னன்னு கேட்டுச்சிங்க, பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன கேட்டால் டோட்டலாக வந்து வேரியேஷன் ஆகுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க, என்னென்ன மாதிரியான ஃபேக்டர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, லைட், டெம்பரேச்சர், வாட்டர், விண்ட் அண்ட் ஃபயர், இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ லைட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துன்னு மேக்ஸிமம் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சிங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு எசென்ஷியலான ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, லைட். அப்போ வந்து அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சன்லைட். ஏன்னா சன்லைட் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த பிளான்ட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ லைட் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியலான ஃபேக்டர். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்க டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சருங்கிறது பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு இதுக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? அப்போ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து முக்கியமான ஒன்று. அந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்க வாட்டர். ஓகேங்களா? அதாவது ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நார்மலாக, அதாவது மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நார்மலாக வந்து நடக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னு கேட்டுச்சுங்க, வாட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி விண்டுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்க த்ரோட் த இயர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுக்கோங்க, ஒவ்வொரு ரீஜனுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பீசிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா அப்போ அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா விண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபயர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு வந்து தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து கெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது கெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி கூட ஒரு சில ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டுச்சிங்க, ஃபயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா லைட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லைட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எசென்ஷியலான ஃபேக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு விதமான ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸில் வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா இந்த லைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா லைட் அப்படிங்கிற அந்த சோர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பிளான்ட்டு பார்த்துச்சுங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டால் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் வந்து இன்வால்மெண்ட் ஆகும்னு கேட்டால் இன்வால்மெண்ட் ஆகாது. ஓகேங்களா? அந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்துச்சுங்க ஒரு சில பை ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னு கேட்டால் லைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா த லைட் இஸ் வெல் நோன் ஃபேக்டர் நீடட் ஃபார் பேசிக் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் such as photosynthesis, transpirations and then seed germination and then flowering. ஓகேங்களா? இந்த மாதிரி கூடிய ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா லைட். ஓகேங்களா? இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது ஃபோட்டோ அப்படிங்கிற நம்ம காமனாக என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா லைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபார்மேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட். ஓகேங்களா? அதாவது ஒளியினுடைய உதவினால் உருவாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிளான்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான வந்து ஃபுட்டை வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் மூலம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குதுன்னு கேட்டுச்சுங்க, லைட் மூலமாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு டிரான்ஸ்பிரேஷன். அதாவது டிரான்ஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பிரேஷனுங்கிறது எனக்கு நீராவி போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீராவி போக்கும் பார்த்திங்கன்னா டேரெக்டாவோ அல்லது இன்டெரக்டாவோ வந்து என்ன மாதிரியான ஃபியூச்சர் வந்து என்ன மாதிரியான ஃபேக்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டுச்சுங்க, லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் தென் சீட் ஜெர்மினேஷன் வந்து விதை முளைத்தல் நம்ம சொல்லுவோம். அதாவது விதை முளைத்தல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சாயிலுக்குள்ளார இருக்கக்கூடிய வந்து ஒரு சீட் ஜெர்மினேட் ஆகுதுன்னா அதோடைய ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் லைட் சோர்ஸ் வந்து தேவை. ஓகேங்களா? ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சீட் வந்து எங்கேருந்து ஜெர்மினேட் ஆகும்னு கேட்டுச்சுங்க, இன்சைடு சாயிலிருந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ளாரிங். ஓகேங்களா? ஃப்ளாரிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா லீஃபோட ப்ரைமோரியத்தை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஃப்ளார் அப்படின்னு. ஓகேங்களா? அதாவது லீஃபோட ஒரு மாடிஃபைடு ஃபார்ம் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளார். அப்போ அந்த ஃப்ளார் வந்து ஃப்ளவரிங் நடக்கணும்னா, ஓகேங்களா, அந்த ஃப்ளாரில் வந்து ஃப்ளவரிங், அதாவது வந்து பூவில் வந்து மலர்தல் நிகழணும்னா கண்டிப்பாக அங்கே என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா லைட் சோர்ஸ் வந்து தேவை. ஓகேங்களா? அதாவது இந்த லைட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க என்ன மாதிரி சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க, இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது லைட் இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் என்னன்னு கேட்டுச்சுங்க அந்த பர்டிகுலர் பிளான்ட்டில் வந்து ஜெர்மினேஷன் ஆகட்டும் சரி, அல்லது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்
அண்ட் தென் ஃப்ளாரிங் இந்த மாதிரி கூடிய ப்ராசஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்மளுடைய ஐயால் விசிபிள் பண்ணக்கூடிய அந்த லைட்டோடைய ரேஞ்சை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க, விசிபிள் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது விசிபிள் லைட் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடிய அந்த இதை தான் வந்து நம்ம வந்து விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? விசிபிளோட லைட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட வேவ் லென்த், ஓகேங்களா, அதாவது வேவ் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 400 to 700 நேனோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது விப்ஜிஆர் அப்படிங்கிறது வயலட், இண்டிகோ, ப்ளூ இந்த மாதிரி கூடிய கலர் பார்த்திங்கன்னா ஒரு 7 கலர்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த 7 கலர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது நம்மளுடைய நேக்கட் ஐயால் வந்து விசிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 கலர்கள், இந்த 7 கலர் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க, இந்த 400 to 700 நேனோமீட்டரில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் வேவ் லென்த்தில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நேக்கட் ஐயால் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? அதில் பர்டிகுலராக பார்த்துச்சிங்க ஒரு சில ஃபோட்டோசிந்தட்டிக், அதாவது அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து மேக்ஸிமம் இன் கண்டிஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ரேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ளூ அப்படின்னு பார்க்கும்போது 400 to 500 நேனோமீட்டர், அந்த ரெட் அப்படின்னு பார்க்கும்போது 600 to 700 நேனோமீட்டரில் இருக்கக்கூடிய வேவ் லென்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் மேக்ஸிமம் இன் கண்டிஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது பிளான்ட் வந்து எஃபெக்டிவாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட் வந்து என்ன பண்ணிக்கணும்னு கேட்டுச்சிங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 500 to 600 சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்ன மாதிரியான வேவ் லென்த் அப்படின்னு கேட்டால் க்ரீன் கலருக்கு உண்டான வேவ் லென்த் இது. ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து அதாவது இந்த இது பார்த்தீங்கன்னு காமனாக என்ன சொல்லுவாங்க, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்பாங்க. ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து பிளான்ட் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுச்சிங்க, அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 to 600 வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்பாங்க. அதே மாதிரி அந்த 400 to 700 சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ, ரெட் இந்த ஓகேங்களா இந்த மாதிரி கூடிய வேவ் லென்த்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேவ் லென்த்தில் தான் வந்து எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா லைட் அப்படிங்கிறது வந்து ஒரு எசென்ஷியலான ஃபேக்டர். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ஆகட்டும் சரி, அல்லது வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டொமேட்டா, பிளான்ட்டோட மூவ்மெண்ட்டு, ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸு, ஃப்ளாரிங்ஸு, அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டியூபர் ஃபார்மேஷன்ஸு, ரன்னர் ப்ரொடக்ஷன், ஸ்டெம் அண்டு லீஃப் ஃபார்மேஷன்ஸ், இந்த மாதிரி கூட எல்லா எசென்ஷியல் ப்ராசஸ்க்கும் வந்து எது முக்கியம் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த லைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீட்டெயிலு, இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லைட்டோடைய இன்டென்சிட்டி. ஓகேங்களா? அதாவது டாலரன்ஸ் இன்டென்சிட்டியை பொறுத்து பிளான்ட்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று வந்து ஹீலியோஃபைட்ஸ், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சியோஃபைட்ஸ். அதாவது ஹீலியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா காமனாக வந்து லவ்விங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஷேட் லவ்விங் பிளான்ட் அப்படின்பாங்க. அதாவது ஹீலியோஃபைட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னு கேட்டுச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டார்க் ரூமில் கொண்டு போய் ஒரு பிளான்ட்டை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பீ பிளான்ட். ஓகேங்களா? அதாவது பட்டாணி தாவரத்தை வைக்கணும். நம்ம அந்த பட்டாணி தாவரம் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க, ஒரே ஒரு அதாவது அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரீஜனில் மட்டும் சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நம்ம வைக்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுன்னு கேட்டால் அந்த பிளான்ட் வந்து சன்லைட்டோட எக்ஸ்போசர் வந்து எந்த பக்கம் இருக்கோ அதை டுவர்ட்ஸ் பண்ணி என்னன்னு கேட்டுச்சிங்க மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த மார்க்கோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருவோம், ஃபோட்டோ பீரியாடிசம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதாவது ஃபோட்டோ பீரியாடிசம் அப்படிங்கிறது வந்து சன்லைட் வந்து எந்த பக்கம் எக்ஸ்போசர் ஆகுது அது டுவர்ட்ஸ் பண்ணி என்ன ஆகுது, பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே வந்து ஹீலியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஹீலியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது லைட் எந்த மாதிரியான ரீஜன்ஸில் இருக்கோ அந்த மாதிரி ரீஜன்ஸை நோக்கி என்னன்னு கேட்டால் பிளான்ட் வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க ஹீலியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஹீலியோஃபைட்ஸ் அப்படின்னாலே வந்து லவ்விங் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஓகேங்களா? ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது வந்து க்ளோஸ்டு சீடட் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய அந்த டைகாட், மோனோகாட் இது எல்லாமே காமனாக எதுக்கு கீழே வரக்கூடிய ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சியோஃபைட்ஸ். அதாவது சியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஷேட் லவ்விங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேட் லவ்விங் பிளான்ட் பார்த்துன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரயோஃபைட்ஸ், ஸ்டேட்டோஃபைட்ஸ் இந்த மாதிரி கூட பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நிழற்பாங்கான பகுதிகள் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதை நிழற்பாங்கான பகுதி மட்டும் இல்லாமல் ஈரமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல மாய்ஸ்டர் கண்டிஷனோட இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ஸில் மட்டும் தான் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி கூடிய பர்டிகுலர் பிளான்ட் வந்து என்னன்னு கேட்டால் டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ லைட்டோடைய டாலரன்ஸ் இன்டென்சிட்டியை வச்சு என்ன பண்ணுறான்னு கேட்டால் பிளான்ட்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஹீலியோஃபைட்ஸ், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டுச்சிங்க சியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டெம்பரேச்சர்.
அதாவது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஆர்கான்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆர்கான்ஸுடைய எல்லா ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி ஓகேங்களா, அதாவது ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் ப்ராசஸ் இது எல்லாத்தையும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் மட்டும்தான் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரோடைய லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க, அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா. அஃபெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டுச்சுங்க, சர்வே பண்ண முடியாது, அல்லது அதோடைய அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டால் டெவலப்மெண்ட் ஆக முடியாது ஓகேங்களா. அப்போ டெம்பரேச்சருங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னா ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து நார்மலாக வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் அஃபெக்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. அதாவது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. வளர்சிதை மாற்றம்ங்கிறது என்ன, பொதுவாக வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சிங்க ஒரு சில பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கீங்க ஓகேங்களா, அதாவது ரொம்ப பசியில் இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் மூலமாக நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வந்து குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா. அந்த குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னு கேட்டுச்சிங்க ஏடிபியை வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த ஏடிபி என்னன்னு கேட்டால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாடி பார்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஓகேங்களா. இதுக்கப்புறமேட்டு என்னன்னு கேட்டுச்சு நம்ம வந்து ஒரு நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வரும் ஓகேங்களா. அப்போ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து நார்மலாக நடக்கணும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து சரியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் ஓகேங்களா. அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் வந்து நார்மலாக இருக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு மெயின் ஃபீச்சர் வந்து எதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த டெம்பரேச்சர். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம பாடியில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம உடம்புல என்ன ஆகும்னு கேட்டால் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோல்டு கிளைமேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நடுக்கத்தோடு இருக்கும் ஓகேங்களா, அது ஷிவரிங்காக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க எரியக்கூடிய நெருப்பு பக்கத்துலையோ இல்லை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்மளுடைய கைகளை வந்து ஒரு நம்ம வந்து கன்னத்தில் வச்சுக்குவோம் ஓகேங்களா. இந்த மாதிரி கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து லிபரேட் ஆகி நம்மளுடைய பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது வந்து நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் வந்து நார்மலாகவே எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய என்வரன்மெண்ட் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கனால நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டுச்சிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது ஓகேங்களா. அதாவது ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப கம்மியாகவும் போகக்கூடாது. இந்த மாதிரி போகும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் அந்த பர்டிகுலர் என்வரன்மெண்ட்டை வந்து டாலரேட் பண்ண முடியாது ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து மேக்ஸிமமாகவும் இல்லாமல் மினிமமாகவும் இல்லாமல் ஒரு ஆப்டிமம் லிமிட் அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபங்க்ஷன் ஆக முடியும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ஹையர் டெம்பரேச்சர் வந்து சர்வே ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயர் டெம்பரேச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு -டிகிரின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூடிய டெம்பரேச்சரில் கூட ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து சர்வே ஆகும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கானிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டுச்சு ஒரு சில லிமிட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிஸ்ட்டுக்கு இன்னொரு ஆர்கானிஸ்ட்டுக்கு என்னன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க வேரியேஷன் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மினிமம் டெம்பரேச்சர் ஓகேங்களா. அதாவது மினிமம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப லோயஸ்ட் டெம்பரேச்சரில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க நம்மளுடைய ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறது வந்து நம்ம வந்து மினிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி வந்து மேக்ஸிமம் இருந்தால் அது வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு சில டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி வந்து டோட்டலாக வந்து டிஸ்டர்ப் ஆகிரும் ஓகேங்களா. அதாவது டிஸ்டர்ப் ஆகிறது அப்படிங்கிறது என்ன கேட்டால் டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன மாதிரியான டெம்பரேச்சர் கேட்டால் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணி ஓகேங்களா. அதாவது ஒரு ஆர்கானிஸோடைய ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் ப்ரிவைலிங் இன் அன் ஏரியா Roncourt classified the world vegetation into the following 4 types. They are megatherms and then mesotherms, microtherms, exotherms அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுச்சிங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மெகாதேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னங்கன்னா அதாவது தேர்ம்ஸ் அப்படின்னாலே வந்து ஹீட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா. அது டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மெகாதேர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹை டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கானிசம்ஸ் அது ஆர்கி பாக்டீரியா இந்த மாதிரி கூடிய பாக்டீரியா பார்த்துன்னு வச்சுங்க எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஹை டெம்பரேச்சர் ஓகேங்களா.
அதாவது ஹை டெம்பரேச்சர்னு பார்க்கும்போது 100 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா, நியர்பை 100 டிகிரி செல்சியஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து சர்வே ஆகும் ஓகேங்களா. அது வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லணும்னா மெகாதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அடுத்து வந்து மீசோதெர்ம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எபோவ் 30 அண்ட் தென் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு ஒரு 40 டிகிரி இந்த மாதிரி கூடிய கண்டிஷன்ஸுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து நம்ம நார்மலாக என்னென்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னு மீசோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி மைக்ரோதெர்ம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிலோ 20 ஓகேங்களா. அதாவது பிலோ 20க்கு கீழே இருக்கிறதுலாம் வந்து காமனாக வந்து நம்ம மைக்ரோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹெகிஸ்டோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெகிஸ்டோதெர்ம்ஸ் அப்படிங்கிறது பிலோ 0 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கிறதுல வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ஹெகிஸ்டோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி கூட கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டால் அடாப்டேஷனோட வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டெம்பரேச்சர் கொடுத்துறான்னு கேட்டுச்சுங்க ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் வந்து எக்ஸிட் பண்ணி வாழும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி கூடிய இடத்துல வந்து அந்த ஆர்கானிசம்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில அடாப்டேஷனோட வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெர்மல் டாலரன்ஸை பொறுத்து ஆர்கானிஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுச்சுங்க 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து யூரிதெர்மல், இன்னொன்று வந்து ஸ்டீனோதெர்மல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூரிதெர்மல் அப்படிங்கிறது ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிக வெப்பநிலை ஓகேங்களா. அதாவது அந்த அதிக வெப்பநிலையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க சர்வே ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க யூரிதெர்மல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுச்சுங்க ஜோஸ்டிரா, அதாவது மெரைன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு ஆர்டிமிசியா ட்ரைடென்டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி கூடிய ஸ்பீசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூரிதெர்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க சர்வே ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸோட வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஓகேங்களா. அதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அதிக வெப்பநிலையில் ஏற்றம் இறக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டுச்சு இந்த யூரிதெர்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டீனோதெர்மலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில பிளான்ட் வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க அதனால் வந்து டாலரேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அதாவது ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் ஒன்லி எ ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் ஓகேங்களா. அதாவது குறைஞ்சி வெப்பநிலை இருக்கிற மாறுபாடுகளை மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ணிக்க முடியுங்கன்னா பொறுத்துக்க முடியும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மேங்கோ, பேலம் இந்த மாதிரி கூடிய பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா காமனாக எங்கே மட்டும் தான் இருக்குன்னு கேட்டுச்சுங்க அந்த ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க டெரஸ்ட்ரியல் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேங்கோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டெம்பரேட் கண்ட்ரியான கனடா, ஜெர்மனி இந்த மாதிரி கூடிய ரீஜன்ஸில் வந்து வளராது ஓகேங்களா. அதாவது டெம்பரேட் கண்ட்ரி தான் இதெல்லாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில நேரத்தில் வந்து இந்த இடத்துல அதாவது இந்த மாதிரி கூடிய ரீஜன்ஸில் வந்து என்ன கேட்டால் பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ அப்படின்னு கூடிய அந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கனடா அதே மாதிரி ஜெர்மனி இந்த மாதிரி கூடிய ரீஜன்ஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்னு கேட்டால் டெவலப்மெண்ட் ஆகவே ஆகாது ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வெப்ப அடுக்கமைவு அப்படின்பாங்க. அதாவது வெப்ப அடுக்கமைவு அப்படிங்கிறது எதை பொறுத்து இங்கே வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுச்சு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு பாண்டுக்கு போகிறோம் ஓகேங்களா. அதாவது ஒரு குளத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ஹீட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அடியாழத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு வந்து கோல்டாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து தெர்மலோடைய லெவலை பொறுத்து என்ன பண்ணுறோன்னு கேட்டுச்சுங்க ஒரு 3 ஸ்டேட்டாவாக வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா. இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுச்சுங்க அக்வாட்டிக் ஹேபிட்டை வந்து பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு அப்புறமேட்டுக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னு கேட்டுச்சிங்க டிக்ரீஸாகவும் ஆகும் ஓகேங்களா. அதை பொறுத்து என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சிங்க இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை வந்து அவங்க வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று வந்து எப்பிலிம்னியான், இன்னொன்று வந்து மெட்டாலிம்னியான், இன்னொன்று வந்து ஹைப்போலிம்னியான் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்பிலிம்னியான் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க அப்பர் லேயர் ஆஃப் த வார்மர் வாட்டர் அப்படின்பாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பர் லேயருங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த பாண்டோடைய என்ன சொல்கிறது அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் ஓகேங்களா. அதாவது பாண்ட் இருக்குன்னா அந்த பாண்டோடைய பார்த்தீங்கன்னு வச்சுங்க அப்பர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த லேயரில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எப்போ எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு மேக்ஸிமம் வந்து வார்மர் வாட்டராக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர்
லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறனால அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ஹீட்டாக இருக்கும். ஓகேங்களா. பட் அதுக்கப்புறமேட்டுக்கு போகும்போது கீழே இருக்கக்கூடிய வாட்டருக்கு வந்து அந்த சன்லைட்டோட பெனட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கிறனால அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுக்கோங்க, கிராஜுவல் வந்து டிகிரிஸாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் பார்த்துச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டுச்சுங்க, லிம்னியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது எப்பிலிம்னியான் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அப்பர் லேயர் ஆஃப் வார்மர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த அப்பர் லேயர் ஆஃப் வார்மர் வாட்டர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எப்பிலிம்னியான் அப்படிங்கிறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிம்னியான் அப்படிங்கிறது வந்து மிடில் லேயர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த மிடில் லேயர் வாட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க எப்பிலிம்னியானுக்கு இதுக்கு வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இங்கே பொறுத்த வரைக்கும் அங்கே டெம்பரேச்சர் பார்த்துச்சு கிராஜுவலாக என்ன இருக்குன்னு கேட்டால் டிகிரிஸாக இருக்கும். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்துச்சிங்க ஹைப்போலிம்னியானை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க பாட்டம் லேயர். ஓகேங்களா. இந்த பாட்டம் லேயரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க கோல்டர் கண்டிஷன்ஸோட வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்க டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷன் அப்படிங்கிறது வெப்பநிலை அடிப்படையிலான மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வெப்பநிலை அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி சொல்லி பண்ணேன். இப்போ நம்ம பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்வேட்டரில் இருந்து நார்த் போல் சவுத் போல் டுவர்ட்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கிராஜுவல் வந்து டிகிரிஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி பண்ணேன். அதே பார்த்திங்கன்னா ஈக்வேட்டரில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ இதை பொறுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் வந்து என்னன்னு கேட்டால் டோட்டலாக வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. அதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வேரியேஷன் இன் லேட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட். ஓகேங்களா. அதாவது ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேட்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா லேட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து விரிவு அகலம் அப்படின்பாங்க. அதே மாதிரி ஆல்டிடியூட் அப்படிங்கிறது வந்து குத்துயரம் அப்படின்பாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒரு பிளேட்டியூவில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டியூவில் இருக்கக்கூடிய ரீஜன் வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பர்டிகுலராக வந்து ஒரு மவுண்டன் மேலேயோ இல்லை வந்து ஒரு ஹில்ஸ் மேலேயோ நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது விரிவாகலம் வேறு குத்துயிரம் வேறு. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா நம்முடைய பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பயோஸ்பியருடைய சர்ஃபேஸில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா. முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது நம்ம த்ரூஅவுட் த வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான பிளேட்டியூ வந்து ஃபங்க்ஷனாக இருக்குன்னு கேட்டால் ஃபங்க்ஷனாக இருக்காது. ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான பிளேட்டியூ வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது பிளேட்டியூங்கிறது வந்து ஒரு சில இடத்துல வந்து நார்மலாக வந்து சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா. இன்னொரு சில இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மவுண்டன் ரேஞ்சாவோ அல்லது ஹில்ஸாவோ இல்லை வந்து வேறு மாதிரியான ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த லேட்டிடியூட் அண்ட் தென் லேட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க latitude is an angle which range of 0 degree at the equator to the 90 degree at the poles. ஓகேங்களா. இது வந்து நார்த் போலாக இருக்கலாம் அல்லது வந்து சவுத் போலாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது பூமத்திய ரேகை அப்படிங்கிறது வந்து 0 டிகிரி அதாவது வந்து ஈக்வேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதில் இருந்து துருவங்கள் அதாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நார்த் போல் சவுத் போல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதை நோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா என்னது லேட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வெஜிடேஷன்ஸ் வந்து நார்மலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா ஈக்வேட்டரில் வந்து வெஜிடேஷன்ஸ் வந்து அதிகமாகவும் அதே மாதிரி நார்த் போல் அல்லது சவுத் போல் டுவர்ட்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து வெஜிடேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க மினிமமாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா குத்துயிரம் அப்படின்பாங்க. ஓகேங்களா. அதாவது கடல் மட்டத்திலேருந்து எவ்வளவு வந்து மேலே அந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது ஹவு ஹை எ பிளேஸ் இஸ் லொக்கேட்டட் above the sea level is called the altitude of the place அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது அந்த கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உசரத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த ரீஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுறது எதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து ஒரு சில இது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க இது வந்து சாதாரணமாக சர்ஃபேஸ்லேருந்து இவ்வளோ ஃபீட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதை பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு அந்த பெண்டு போகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டுச்சிங்க அதோட ஆல்டிடியூட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்துச்சுங்க அந்த என்ன சொல்கிறது லேட்டிடியூடும் சரி ஆல்டிடியூட் இது ரெண்டுத்தையும் பொறுத்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கூடிய வெஜிடேஷன்ஸ் வந்து டோட்டலாக வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஈக்வேட்டர் ரீஜன்ஸில் வந்து என்ன மாதிரியான ஃபாரஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்டுச்சுக்கோங்க ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதாவது
ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த 0 டிகிரிலேருந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு கிராஸ் லேண்ட்டு, அப்புறமேட்டுக்கு டெசிடியஸ் பிளான்ட்டு, கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டு, துண்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஐஸ்னோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த ஐஸ்னோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த போலார் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போலார் ரீஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ஆல்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் வந்து டோட்டலாக வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. இந்த ஆல்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவான்னு கேட்டுச்சுங்க ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அதாவது கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சர்ஃபேஸில் வந்து மேக்ஸிமம் என்ன மாதிரியான ஃபாரஸ்ட் இருக்குன்னு கேட்டுச்சுங்க ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், அண்ட் தென் துண்ட்ரா, அண்ட் தென் ஸ்னோ, இந்த மாதிரி கூடிய கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம வந்து சர்ஃபேஸில் இருந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஓகேங்களா. அதாவது ரெடியூஸ் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அதாவது மேலே போக போக வந்து அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து என்னாகுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க குறைய ஆரம்பிக்கிறனால என்னாகுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க கோல்டு கண்டிஷனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வெப்பநிலை இருக்குது பார்த்திங்களா. வெப்பம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேங்களா. ஒரு சில எஃபெக்டை வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணு கேட்டுன்னு வச்சுக்கோங்க காஸ் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிளான்ட்டோட பாடியில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது நாட் ஓன்லி பிளான்ட் அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கான்ஸோடைய பாடியில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இது டெம்பரேச்சர் தான். ஓகேங்களா. அப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறையா ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு சில ப்ராசஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க டெம்பரேச்சர் அஃபெக்ட்ஸ் த enzymatic actions of all the biochemical reactions in the plant body ஓகேங்களா. அதாவது என்னென்னு கேட்டால் ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதாவது ஒரு தாவரம் இருக்குன்னா அந்த தாவரத்தோடைய உடல் நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ஓகேங்களா அதாவது உயிர் வேதியியல் வினைகள் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டுச்சுங்க இந்த டெம்பரேச்சர். ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னு இது ஃபுல் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டுச்சுக்கோங்க என்சைமேட்டிக் ஆக்ஷன். ஓகேங்களா. என்சைமேட்டிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக வந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க சாப்பிடும்போது என்னன்னு கேட்டால் நம்மளுடைய ஸ்டொமக்கில் வந்து நிறைய என்சைம் ஆக்ஷன் நடக்கும். அந்த ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா டெம்பரேச்சர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சாலிபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கரையக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டரில் சுகர் போடுறோம். அதே மாதிரி ஒரு நல்ல பாயிலாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து சுகரை போடுறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னு எங்கே வந்து சாலிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்டால் அந்த ஹீட்டாக இருக்கக்கூடிய வாட்டரில் வந்து சாலிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. காரணம் என்னென்னா அந்த வாட்டர் அதாவது பாயில் ஆகக்கூடிய வாட்டர் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பர்டிகுலராக அந்த சாலிபிள் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸை வந்து வேகமாக என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க சாலிபிள் பண்ணும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க டேரெக்டாகவோ அல்லது இன்டெரக்டாகவோ வந்து ஒரு இதில் நடக்கக்கூடிய அந்த சால்விட்டி ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சுங்க இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஓகேங்களா அதே மாதிரி க்ரோத் ஆஃப் சீலிங்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டுச்சுங்க இந்த டெம்பரேச்சர். ஓகேங்களா. அதாவது ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுக்கோங்க சுவாசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது சுவாசித்தல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்க ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து ஏடிபி வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த டெம்பரேச்சர் மட்டும்தான். ஓகேங்களா. அதே மாதிரி க்ரோத் ஆஃப் சீலிங்ஸ் அதாவது ஒரு பிளான்ட்டை வந்து சீலிங் கண்டிஷன்ஸில் இருக்குதுன்னா அந்த சீலிங் கண்டிஷன்ஸ்லேருந்து ஒரு பிளான்ட்டாக வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த டெம்பரேச்சர் மட்டும்தான். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லோ டெம்பரேச்சர். ஓகேங்களா. அதாவது லோ டெம்பரேச்சர் அண்ட் தென் வித் ஹை ஹியூமிடிட்டி அதாவது ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஈரப்பதம். ஓகேங்களா. இது அதாவது பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த கம்மியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹை ஹியூமிடிட்டி. ஓகேங்களா. அதாவது ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்குதுன்னா அது வந்து என்ன பண்ணுங்கன்னா சீக்கிரம் வந்து பிளான்ட்டுக்கு அதாவது ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதிகமாக வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க வேரியிங் டெம்பரேச்சர் வித் மாய்ஸ்ட் determine the distribution of the vegetation types. ஓகேங்களா. அதாவது டெம்பரேச்சர் ப்ளஸ் மாய்ஸ்டர்
ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மாய்ஸ்சரும் இருக்குது டெம்பரேச்சரும் இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெஜிடேஷனோடைய லெவல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல டெம்பரேச்சரும் இருக்குது ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மாய்ஸ்சரும் இருக்குதுன்னா அந்த பிளான்ட்டு வந்து சீக்கிரம் வந்து அதோடைய லைஃப் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னா எல்லா ஃபேக்டரும் அந்த இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூடிய கண்டிஷன்ஸில் வந்து வெஜிடேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.